Good morning, நான் கண்ணன் பேசுகிறேன். நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ்ட் அட் 24,336 and central line is 24,450. ECR is 0.48 and so on. VIX is 14.5 when compared to day before yesterday. VIX is higher than day before yesterday's VIX 14.0. Yesterday's VIX is 14.5 which is high. So market shows bearishness. 24,500 call, 24,700 call writingல இருக்குது. புட் ரைட்டிங் பொறுத்தளவு 24,100 புட், 23,900 புட் ரைட்டிங்கில் இருக்குது. விச் இண்டிகேட்ஸ் மார்க்கெட் ஹேவிங் டைட் ரெசிஸ்டன்ஸ் அட் 24,500 24,500 லெவல்ஸ் வரும்போது நம்ம வந்து புட்டு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். இஃப் மார்க்கெட் க்ளோசஸ் பிலோ 24,100 அகெயின் மார்க்கெட் வில் ஃபால் அப் டு 23,900 லெவல்ஸ் டூ. கவர் ஆகிருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா 24,500 புட், 24,700 புட், 24,200 புட், ஆல் puts are covered. Market is closes below 24,500 put which indicates tight resistance at 24,500 levels. அதனால தான் சொல்லியிருக்கேன். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு 52,834 க்ளோஸ், 53,000 is the central line. அண்ட் கால் ரைட்டிங் பொறுத்தளவு 53,000 கால் அண்ட் 53,400 கால் ரைட்டிங்கில் இருக்குது. புட் ரைட்டிங் பொறுத்தளவு 52,500 புட் அண்ட் 52,000 புட் ரைட்டிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அட் 53,000 இஸ் அ டைட் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல வரும்போது பேங்க் நிஃப்டி நம்ம புட்டுக்கு ட்ரை பண்ணலாம். கவர் ஆகிருக்கிறது 52,000 புட், 53,000 புட் கவர்ட் விச் இண்டிகேட்ஸ் மார்க்கெட் வில் ஹாவ் அ டைட் ரெசிஸ்டன்ஸ் அட் 53,000 லெவல்ஸ். ஸோ இதுவுமே செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நேற்று நம்ம மார்னிங் டேட்டா சொல்லும் போதே வந்து below 24,400 மார்க்கெட் ஹாவ் அ பேரிஷ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 336 க்ளோஸ் ஆனது. ஐ திங்க் அகெயின் இந்த பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுது. பார்ப்பேன் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. தேங்க்யூ. ஸோ 30ஸ்லேருந்து 40ஸில் நீங்கள் வேலையை அடிக்கடி மாறுறவராக இருந்தால் நீங்கள் பிஎஃப்பை வந்து வித்ட்ரா பண்ணக்கூடாது. அடிக்கடி நீங்கள் வேலை மாறுறவராக இருந்தால் பிஎஃப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பிஎஃப் பணங்கிறது ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது உங்கள் பணம் கிடையாது. உங்கள் ரிட்டையர்மெண்ட் 55 வயசு, 60 வயசு, 50 வயசு எப்போ ரிட்டையர் ஆகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டை வச்சுக்கணும். ஸோ தப்பு ப்ராவிடென்ட் ஃபண்டை வித்ட்ரா பண்ணக்கூடாது. 30 வயசுலேருந்து 40 வயசு என்னென்னா இப்போ வந்து சேவிங் ஹேபிட் இல்லை. இந்த 30 வயசுலேருந்து 40 வயசு இப்போ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்பிஎஸ் அவங்க கம்பெனி கொடுக்குற பட்சத்தில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை வச்சுக்கலாம். அப் டு 14% தே கேன் ஆக்சுவலி சேவ். நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணணும், என்பிஎஸ்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது மஸ்ட் டு டூ. மூணாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும். என்ன பண்ணணும்னா ஒரு 30 வயசு 40 வயசு லேடிஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், கல்யாண விமன் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஹார்ட் அண்ட் கேன்சர்னு ஒரு பாலிசி இருக்குது. எல்லா விமனும் எடுத்துக்கணும் இந்த பாலிசியை. இந்த ஹார்ட் அண்ட் கேன்சருங்கிறது என்னென்னா, இன்றைக்கி விமன் லிவ் லாங்கர் தென் த மென். பெண்கள் ரொம்ப நாள் இருப்பாங்க, ஆண்கள் சீக்கிரம் போயிடுவாங்க. உங்கள் வீட்டில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்ப நாள் இருப்பாங்க, தாத்தா சீக்கிரம் போயிடுவார். ஆனால் அந்த விமனுக்கு வந்து ஆஸ் பர் த WHO 2 ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் இல்லைன்னா கேன்சர். ஸோ 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த ஹார்ட் அண்ட் கேன்சருங்கிறது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இல்னஸ். இது ஒரு 4,000 3,000 கூடி இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த ஹார்ட் அண்ட் கேன்சர் பாலிசியை எவ்ரி விமன் இந்த ஃபேமிலி கல்யாணம் ஆகிடுச்சோ கல்யாணம் ஆலையோ அவங்க அதை எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக பண்ணாத ஒரு 30 to 40 இவங்களாம் இது யூஸ்வலாக பண்ணுறதில்ல. அப்புறம் மினிமம் ஒரு 1 crore டேர்ம் கவராவது வச்சுக்கணும். லயபிலிட்டி இருக்க ஒரு ஏற்கனவே ஒரு 50 லட்சம் கடன் இருக்குது, ஹோம் லோன் எடுத்திருக்காரு, இல்லை வேறு ஏதாவது கடன் இருக்குன்னா 1 கோடி மினிமம் ப்ளஸ் ஒரு 50 லட்சம் 1.5 கோடியாவது வச்சு. முக்கியமாக என்னென்னா பேசிக்காக ஒரு மெடிக்ளைம் வச்சுக்கணும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்னு விட்டுறக்கூடாது. கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க, இல்லை கம்பெனிக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு கால் அடிபட்டது, கைப்பட்டது, ஒரு 2 லட்சம் செலவாச்சு, 3 லட்சம் செலவு, உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சு போயிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க.
மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.